நல்லா இருக்கா குழம்பு? நல்லா இருக்கு. ஒரு கல்லு கூட அது என்ன பண்ணுது? ஒன்றும் பண்ணாது. சாப்பிடு. நான் கொஞ்சம் சோறு கொண்டாடுவா. குழம்பு நல்லா இருக்கு. போதும். வேற என்ன வேணும்? வேற ஒன்றும் வேண்டாம். சாப்பிடு. இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். தள்ளாடுற வயசுல கூட அக்காவை பாத்துக்கணும்னு இந்த தங்கச்சி மாஞ்சு மாஞ்சு வேலை செய்யறாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியால பாக்குற பெஸ்ட் வீடியோ இதுதாங்க. 2 பேருக்கும் ரொம்பவே வயசாயிடுச்சு. ஸோ இதுல வயசான தன்னுடைய அக்காவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சி பாட்டி பாத்தீங்கன்னா மாஞ்சு மாஞ்சு வேலை செய்யறாங்க. அக்கா உனக்காக நான் சோறு ஆக்கியிருக்கேன், சோறு சாப்பிடு, குழம்பு எடுத்துட்டு வரேன், இன்னும் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அப்படி பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறாங்க, உள்ள போயிட்டு குழம்பு எடுத்துட்டு வராங்க, அக்காக்கு ஊத்துறாங்க, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு அக்கா தங்கச்சியா? அக்கா தங்கச்சினாலே நிறைய சண்டை வரும். பட் இருந்தாலும் அக்காவும் தங்கச்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த அன்பு, அந்த பாண்டிங்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண இது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயசான காலத்துல அந்த தங்கச்சி அந்த அக்காவுக்கு ஒரு தாயாவே மாறி இருக்காங்கப்பா. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு விசில் சத்தத்தை கேட்டதும் அவ்வளோ மாடுகளும் எவ்வளோ பாசத்தோட ஓடி வராங்க பாருங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அந்த விசில் சத்தம் கேட்டதும் எப்பா மாஸ்டர் கூப்பிடுறாரு வாங்க போவோம்னு அத்தனை மாடுகளும் ஒரே சமயத்துல ஓடி வராங்க. எப்படிங்க இதுன்னு இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு பயங்கர ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஜெகதீஷ் ஜோகர்னா அப்படின்றவரு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி அவரோட மாடுகளோட சேர்ந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காருங்க. பொதுவா மாடை மேயறதுக்கு விடுவாங்க இல்லையா? சோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாடு அங்க எங்கன்னு போயிட்டு அது பொறுமையா வீட்டுக்கு வந்துரும். அந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய மாடுகள் வந்திருக்குங்க.